வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட் இஸ் கரண்ட். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் வோல்டேஜ் அப்படின்னா பார்த்தோம். வோல்டேஜ்னால் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கு பேர் தான், மூவ் பண்ணுற ப்ரெஷர் பேர் தான் வந்து வோல்டேஜ்னு சொன்னோம். அந்த எலக்ட்ரான் அந்த பைப் வழியாக, அந்த ஒயர் வழியாக மூவ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட். ஓகேவா? இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்பியர் அப்படிங்கிற அளவில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ். ஒரு எலக்ட்ரான்ஸ் ஒரு ஒயர் வழியாக மூவ் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வாட்டர் டேங்க் கான்செப்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதேமாரி நம்ம பேட்டரியில் நம்ம எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பல்பை போயிட்டு நமக்கு எரிய வைக்கும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். இப்படி நமக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் நமக்கு இந்த ஒயர் வழியாக மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட். இதை தள்ளுற ப்ரெஷர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்குவோம். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். இப்போ நம்ம ஒரு பல்ப் எடுத்துகிட்டு இதோட ப்ளஸ்ஸை நம்ம ஜாயின் பண்ணுவோம், மைனஸ். இப்போ எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக ட்ராவல் ஆகிட்டு நமக்கு பேட்டரிக்கு எகைன் வரும். இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். இப்படி எலக்ட்ரான் இது வழியாக மூவ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி கரண்ட் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் உங்களோட சர்க்யூட்டுங்கிறது ப்ராப்பராக வேலை செய்யும். அப்போ வோல்டேஜுங்கிறது இந்த எலக்ட்ரானை தள்ளக்கூடிய ஒரு ப்ரெஷர். இந்த எலக்ட்ரான் இது வழியாக மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட். இதை வந்து ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் மூலமாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூவி லேம்ப் ஒன்று எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம 5 வோல்ட்டு வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ப்ளஸ் மைனஸை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இதில் சுவிட்சஸ் கிடையாது. சுவிட்சஸ் இருந்தால் ஆன் பண்ணும்போது தான் நமக்கு ஆம்பியர் ட்ராவல் ஆகும். இது வந்து சுவிட்சஸ் கிடையாது. டேரெக்டாக எடுத்து சப்ளை எடுத்து நாம் வந்து ப்ளஸ் மைனஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது பல்பு எப்போ க்ளோ ஆகுதோ அப்போ நமக்கு ஆம்பியர் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஒரு 1 ஆம்பியர் கிட்ட உங்களுக்கு இந்த ஒயர் வழியாக ட்ராவல் ஆகி இந்த பல்பில் உங்களுக்கு லைட்டாக வந்து எமிட் ஆகுது. அப்போ உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் வோல்டேஜை குறைக்கும் போது, அதாவது ப்ரெஷர் குறைக்கும் போது உள்ளே போகிற எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகுது. வோல்டேஜ் அதிகமாக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பல்பு எரிய வச்சு நம்ம வந்து செக் பண்ணி காமிச்சோம். அங்கே வந்து நீங்கள் 2 விதமான பேராமீட்டரை பார்த்துருப்பீங்க. வோல்டேஜ், அதாவது வோல்டேஜையும் பார்த்துருப்பீங்க, கரண்ட்டு, அதாவது பல்பு எரியும் போது கரண்ட் எடுத்திருக்கும். இந்த வோல்டேஜும் கரண்ட்டும் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் பவர். இந்த பவரை பற்றி, இந்த ஃபார்முலா பற்றி நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.